ஈவினிங் டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் காளான் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதும் அடுத்து மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 100 கிராம் காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காளானை 2 நிமிஷம் வதக்கும் போதே அந்த காளான்லேருந்து தண்ணி விட்டு அந்த காளான் நல்லா வதங்கி வரும். அந்த டைமில் 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த காளான்னா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரக பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், உங்கள் காரத்துக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறீங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக கமகமனு வாசனையான ரோட்டுக்கடை காளான் சூப்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.